எனக்கு இந்த சேயிங் பார்க்குறப்போ டக்குன்னு எனக்கு இவர் ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த சேயிங் என்னன்னா வந்து த வேர்ல்ட் குட் டேக் எவ்ரிதிங் ஹி ஹேட் பட் இட் குட் நெவர் டேக் வாட் இஸ் வேர்ட்ஸ் அப்படின்றப்போ வந்து இந்த சேயிங்கை கேட்குறப்போ எனக்கு என்ன டக்குன்னு யார் ஞாபகம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன் ஒருத்தர் அவர் எந்த அளவுக்கு அவர்கிட்டேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிடும் போது அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அவங்க ஃபேமிலி அண்ட் அவங்க அம்மா அப்பா பிரதர்ஸு அண்ட் அவங்க கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸு அந்த எல்லாருமே, அதாவது கடவுள் கூட கொண்டு எல்லாத்தையுமே அவர்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தோத்த பர்சனை பற்றி இன்னி வரைக்கும் இந்த உலகத்தில் இப்போ வரைக்குமே வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா அது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை, கர்ணன். ஏன்பா இப்போ நீ கர்ணனை பற்றி பேசுகிறன்றது இருக்குது, அதை பற்றி தான் இப்போ நீங்கள் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். அதை பற்றின ஒரு மூவி அப்டேட்டுமே இருக்குது. அது என்னன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். மகாவீர் நரசிம்மா அப்படின்ற ஒரு படம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துதான். அதுக்கப்புறம் மகாவீர் பரசுராமர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த வகையில் அதே இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாவீர் கர்ணா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது. இந்த படத்தோட ட்ரைலர் இன்றைக்கி தான் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து முழுக்க வந்து ஒரு ஹைப்ரிடான ஒரு படம். ஹைப்ரிட்னா எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த அவதார் பார்த்துருப்பீங்க, கோச்சரன் பார்த்துருப்பீங்க. சில சீன்ஸ்லாம் வந்து இந்த வேஷம்லாம் போட்டுட்டு ப்ளூ ஸ்க்ரீன்லாம் பின்னாடி வச்சுட்டு வேஷம்லாம் போட்டுட்டு அது அப்படியே வந்து அனிமேஷன்ஸாக மாற்றுவாங்கல்ல, அப்பேற்பட்ட ஒரு படம் தான் அது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ பேஸ்ட் ஃபிலிம் கிடையாது. பட் ஆனால் இது ஒரு ரியலாக ஷூட் பண்ணி, அதாவது வந்து மேலே காஸ்டியூம்ஸ்லாம் இல்லாமல் லைக் ஒரு மாதிரி ரியலாக ஷூட் பண்ணி அதை வந்து ஏஐ கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபிலிம் தான் இது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து ரமேஷ் வர்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் பண்ணுறாரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா வந்து ஆர்வி ஸ்டுடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட அப்டேட் வந்து என்னன்னா வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதாவது இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றதுமே வந்து அதோட டேட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து என்னன்னா வந்து மகாபாரதத்திலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை வந்து யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்ணன் தான். ஏன்னா அவர் வந்து தாயால் வந்து கைவிடப்பட்ட ஒரு பர்சன், அப்புறம் வந்து தன்னோட குருவால் கைவிடப்பட்ட ஒரு பர்சன், தன்னோட பிரதர்ஸால் கைவிடப்பட்ட ஒரு பர்சன், தன்னோட ராஜ்யத்தினால கைவிடப்பட்ட பர்சன். அதானா அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இருப்போம். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் என்ன தப்பே நடந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, என் நண்பன் பக்கத்தில் தான் நான் நிற்பேன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது யாரும் பார்த்தீங்கன்னா கர்ணன் தான். எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் நான் என் ஃப்ரெண்டு பக்கம் தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாமே கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தன் குலத்தை வச்சு அவர் ரொம்ப அசிங்கப்படுத்தி பெண்கள்லாம் வந்து நிறைய இழிவுபடுத்தி நிறைய பேர் போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து அவர் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தது கிடையாது. எல்லாருக்குமே தானம் பண்ணுவார். அதாவது கேட்ட எல்லாத்தையுமே கொடுக்குற அளவுக்கு தானம் பண்ணிட்டு இருப்பார். எந்த அளவுக்குனா வந்து ஒரு கடவுள் வந்து அவருக்கு கடவுள், அதாவது வந்து அவர் பிறக்கும் போதே ஒரு சில விஷயங்கள் அவருக்கு அந்த கவசம்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து கடவுள் வந்து பிராமணர் வேஷத்தில் வந்து கேட்குறாங்கன்றதுக்காக வந்து தன்னோட உடம்புலேருந்து மொத்தமாக பிரித்து கொடுக்குற அளவுக்கு தானம் பண்ணுற அளவுக்கு அவர் பெரிய ஆளாக இருந்தார். ஸோ அவரை பற்றி தான் இந்த மொத்த கதையுமே ஓட போகுது. மகாபாரத்தில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸான கேரக்டர், எப்படி கிருஷ்ணர் ஒரு ஃபேமஸான கேரக்டரோ, எப்படி அர்ஜுனன் ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டரோ, அதே வகையில் வந்து நம்மளோட இவருமே கர்ணனுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர் தான். எனக்கு இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்குறப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து அப்பப்போ சில கிளிம்ஸை பார்க்குறப்போ, சில சீன்ஸை பார்க்குறப்போ வந்து விக்ரம் மாதிரி தெரியுது, இல்லைனா வந்து டக்குன்னு விஜய் சேதுபதி மாதிரி தெரியுது, டக்குன்னு பிரபாஸ் மாதிரி தெரியுது, யாரை மாதிரி தெரியுதுன்னே தெரில. பட் ஆனால் இவங்க 3 பேரோட ஷேட்ஸுமே வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. ஆனால் கிருஷ்ணர் வந்து அப்படியே டோட்டலி அவுட் ஆஃப் த கான்ட்ராஸ்ட்டு இந்த அந்த ட்ரைலரில் சொல்கிறேன். ஆனால் அந்த படத்தில் அந்த ட்ரைலர்லையுமே சரி வந்து எந்த இடத்துலையுமே வந்து அர்ஜுனை வந்து காட்டல, அப்புறம் வந்து துரியோதரனை காட்டல, திரௌபதியை காட்டல, யாரையுமே காட்டல. அது வந்து எப்படின்னா வந்து பரசுராமர் காமிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கர்ணனை காமிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வச்சு தான் அந்த படத்தோட கதையை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. கிருஷ்ணர் எப்படி வளர்ந்தார், பிறந்தார், அப்படி வளர்ந்தார், தன் வில்வித்தியை கற்றுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து எப்படி கடைசியில் வந்து அந்த போரில் இறக்குறாருன்ற கொண்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறது தான் வந்து அந்த படத்தோட கதையாக வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால மகாவதார் நரசிம்மா மதியம் வந்து மகாவதார் பரசுராமர் மதியம் இந்த படம் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மித்தாலஜிக்கல் பேஸ்ட், அதாவது வந்து ஒரு நம்ம இப்போ தமிழ் சினிமா எடுத்துட்டீங்கன்னு தாண்டி பேன் இண்டியா ஃபிலிம்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எந்த மித்தாலஜிக்கல் பேஸ்டு ஃபிலிம்ஸ் வந்தாலுமே வந்து அந்த படம் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே மித்தாலஜிக்கல் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப விரும்பி, ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் ஃபிலிம்ஸை வந்து ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதன் வகையில் இந்த படமும் வந்து ரமேஷ் வர்மா வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 2026 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து யார் நடிக்க போகிறா, யார் வந்து கர்ணன் வேஷம் போட போகிறா, உண்மையான கர்ணன் வேஷம் போடுறது யார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா வந்து இவர்
மாதிரி தெரிஞ்சு, விஜய் சேதுபதி மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்க்கும்போது விக்ரம் மாதிரி தெரியுது, திடீர்னு பார்க்கும்போது பிரபாஸ் மாதிரி தெரியுது. யாரை மாதிரி தெரியும், இல்லை இந்த கேரக்டருக்கு யார் பர்ஃபெக்டாக சூட் ஆவா, அர்ஜுன் கேரக்டர் யார் பர்ஃபெக்டாக சூட் ஆவா, கிருஷ்ணா கேரக்டர் யார் பர்சனலாக வந்து சூட் ஆவா, அதுக்கப்புறம் வந்து இந்த பரசுராமருக்கும் சரி கர்ணனுக்கும் சரி யார் யார் எந்தெந்த கேரக்டர் போட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகுன்றதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜே ஆரோன்.